ஹாய் எவ்ரிஒன். ஒரு சொல்லுக்கு இத்தனை பொருள் இருக்கா? இப்போ நம்ம தமிழில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சொல்வளமை அப்படின்னு சொல்லி நம்ம 6th டேர்ம் 1ல் ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாபிக் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொல்லுக்கு எத்தனை பொருள் இருக்குன்றத பாருங்க. 6th டேர்ம் 1ல் இருக்கிறது மா என்னும் சொல்லுக்கு தமிழோட வளமையை பற்றி பேசியிருப்பாங்க. அதில் பாருங்க, மா என்னும் சொல்லுக்கு மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல் மற்றும் வண்டு, இது எல்லாமே மா என்னும் சொல்லுக்குரிய பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாமரம் அப்படின்னா பெரிய மரம்னு அர்த்தமா. மா என்னும் சொல்லுக்கு என்ன அர்த்தமா? மா அப்படின்னா பெரிய. அதே மாதிரி மா அப்படின்னா விலங்குன்னு அர்த்தமா. பெரிய மாமரம்னா பெரிய மரம். அதே மாதிரி மா என்றால் திருமகள் என்றும் அர்த்தமா. மா என்ன அழகாவும் இருக்கிறதுன்னு அர்த்தமா. அழகு, அறிவு, அளவு, அழைத்தல். மா என்ன இங்கே வாமா வாமா அப்படின்னு சொல்லி மா போட்டு அழைக்கிறோமா, அதான் அழைத்தல். துகள், மானா என்னன்னா ஒரு துகளாம். அதே மாதிரி மேன்மை, மா இப்போ மாபெரும், எல்லாமே பெரிய இது எல்லாத்துக்கும் மாபெரும் அந்த மாதிரி சொல்கிறோமா, அது வந்து ஒரு மேன்மையை குறிக்கக்கூடிய சொல்லலாம். அதே மாதிரி வயலை வந்து மான்னு சொல்லுவாங்களாம். அதே மாதிரி வண்டையும் மான்னு சொல்லுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லுக்குரிய பொருள் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.